இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் நல்லவர், அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிற மக்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆதலால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். விசுவாசமாய் அவர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். இன்றைய நாளில் நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் செபிக்க விரும்புகிறேன். நீங்களும் என்னுடன் இணைந்து தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. தானியேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெவியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். தேவன் உங்களை தப்புவிப்பார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தப்புவிக்கிறவர். இந்த தானியேல் என்கிற இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தால் அவர் தேவன் மேல மிகவும் வைராக்கியமும் பக்தியும் உள்ளவராய் காணப்பட்டார். அவர் தேவன் மேல வைத்திருந்த பக்திக்காய், தேவன் மேல வைத்திருந்த பாசத்துக்காய் அவரை சிங்கங்கள் இருக்கிற ஒரு கெபிக்குள்ள தூக்கி போட்டார்கள். சிங்கங்கள் தானியேல் என்கிற இந்த மனிதனை பிடித்து சாப்பிட வேண்டும், அவனை கொன்றுவிட வேண்டும் என்று செய்தார்கள். அங்கேயே இந்த மனிதனை தூக்கி போட்டு விட்ட போது சிங்கங்கள் இந்த மனிதனை சேதப்படுத்தவில்லை. அதிகாலையிலே ராஜா வந்து பார்த்தபோது தானியேல் உயிரோடு இருக்கிறாரே, ஆச்சரியமா இருக்கிறது. அப்பொழுது ராஜா சிங்கக்கெவியிலிருந்து தானியேலை வெளியிலே தூக்கி எடுத்தார். அப்பொழுது தான் ராஜா அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. தானியேலை சிங்கக்கெவியிலே போடும்போது வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த வசனம் சொல்லுகிறது, உன்னை அவர் தப்புவிப்பார், சிங்கங்களுக்கு தப்புவிப்பார், கொடிய பிரச்சனைகளில் தேவன் உங்களை தப்புவிப்பார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்தால் உங்களை சிங்கக்கெவியில போட்டாலும் அவர் உங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் உங்களை அக்கினி சூளையிலே போட்டாலும் உங்களை அங்கிருந்து தப்புவிக்க வல்லவர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று 3 வாலிபர்கள் தேவனுக்காய் தைரியமாய் துணிந்து நின்றார்கள். அவர்களை தூக்கி ஈராக் தேசத்திலே பாபிலோன் என்கிற பட்டணத்திலே அவர்கள் அந்நாட்களில் இருந்தபோது அவர்களை தூக்கி அக்கினி சூளைக்குள்ளே போட்டார்கள். அவர்கள் அக்கினிக்குள்ளே நடந்தார்கள். அக்கினி அவர்களை தொடவே இல்லை. அக்கினி சூளைக்குள்ள உங்களை போட்டாலும் அங்கேயும் தப்புவிக்க வல்லவர். வேதம் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போதோ அவைகள் உன்மேல் புரளாது, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். காரணம், தேவன் உங்களோடு தப்புவிப்பார். இயேசு உங்களை தப்புவிப்பார். அதிகாரிகளுடைய கண்களுக்கு தப்புவிப்பார். பொல்லாத மனிதர்களுடைய சூது வாது வஞ்சகங்களுக்கு உங்களை தப்புவிப்பார். சத்துருவின் எல்லா சதி நாச மோசங்களுக்கும் அவர் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு தப்புவிக்கிறவர். ஆகவே இதுவரை உங்களோட வாழ்க்கை தப்புவிக்கப்படவில்லை என்று கலங்கலாம். நீங்கள் என்னை தப்புவிக்கலை, என் வாழ்க்கையை அன்று யாராவது காத்திருந்தா நான் இப்படி இன்றைக்கு இருக்க மாட்டேனே என்று. ஏன்? உங்களை தப்புவிக்கிற தெய்வம் இயேசு ஒருவர் தான். இந்த இயேசுவை நீங்கள் அறியவில்லை, இயேசுவை நோக்கி கூப்பிடவில்லை. ஆதலால் உங்களை தப்புவிக்க யாரும் இருக்கவில்லை. இன்றைய நாளிலே தப்புவிக்கிறவர் இயேசு ஒருவர் என்கிற செய்தியை நற்செய்தியாய் உங்களுக்கு அறிவிக்கிறோம். உங்களோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த ஆபத்து வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், அது மரணம் வரைக்குமான பிரச்சனை ஆனாலும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிட்டு பாருங்கள். அவர் உங்களை தப்புவிப்பார், உங்களை தப்புவிப்பார், நிச்சயமாய் தப்புவிப்பார். ஒரு பத்திரிகையிலே வாசித்தேன் பல வருஷங்களுக்கு முதல். ஒரு சகோதரி மிக ஆபத்தான கட்டத்துக்குள்ளே அகப்பட்டிருந்தார்கள். அந்த சகோதரியை சுற்றி அநேகர் நின்றார்கள். அவர்கள் இந்த சகோதரியுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த சகோதரி பலருடைய பெயர்களை சொல்லி கூப்பிட்டார்கள். ஒரு பதிலும் இல்லை. அவர்கள் அதிகமாய் நம்பின பெயர்களை உச்சரித்து சொன்னார்கள். ஒரு இதுவும் இல்லை. ஒரு முறை ஞாபகம் வந்தது, பள்ளிக்கூடத்திலே இயேசுவை குறித்து யாரோ ஒருவர் சொன்னது. அந்த இயேசுவை கூப்பிட்டு பாப்மா என்று அந்த நேரத்திலே இயேசுவே என்னை தப்புவீங்க என்று கூப்பிட்ட போது அவர்களை சேதப்படுத்தினவர்கள் ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டார்கள். இயேசுங்கிற பேரை கேட்டோன்னு என்ன நடந்ததுன்றே தெரியவில்லை. இயேசு அங்கே வந்திருக்கிறார். அவர்களை விரட்டி அடித்து விட்டார்.
அப்படியாய் இந்த மகளை பாதுகாத்தார். அவர் உங்களை தப்பு வைக்கிறவர், வேடனுடைய கண்ணிக்கும் தப்பு வைக்கிறவர், பொல்லாத மனிதர்களுடைய சூழ்ச்சிகளுக்கு தப்பு வைக்கிறவர், குட்டிய சிங்கங்களை போல புலிகளை போல வந்தவங்க மேல பாய்ந்தவங்களோட வாழ்க்கையை அழிக்க வருகிற துஷ்ட மிருகங்களை போல இருக்கிற மனிதர்களுக்கு உங்களை தப்பு வைக்கிறவர். அவரை நோக்கி கூப்பிடுங்கள், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இயேசு. ஆகவே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். 2000 வருஷங்களுக்கு முதல் இயேசு இந்த உலகத்தில் வந்து உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், துக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேல சுமந்து தீர்த்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்குமான திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லி திருவுளம் பற்றுகிற இயேசு, வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் கொண்ட ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. ஆதலால் எந்த ஆபத்தில் நீங்க சிக்கப்பட்டாலும், எந்த பிரச்சனைக்குள்ள விழுந்து கிடந்தாலும், உங்களை மீட்க யாராலும் முடியாது என்று சொன்னாலும், உங்களுக்கு எதிராய் சட்டங்கள் பாய்ந்திருந்தாலும், உங்களுக்கு எதிராய் யுத்தங்கள் தொடுக்கப்பட்டிருந்தாலும், ஏசு 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 என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்கள். அவர் உங்களை தப்பு வைப்பார். அவர் உங்களை தப்பு வைக்க வல்லவர். மேற்கிந்திய தீவுகளிலே இருக்கிற ஒரு மனிதன், அந்த மனிதனுடைய தாயார் சொல்லுவார்களாம், மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு குடும்பம். அவர்கள் சொல்லுவார்களாம் இவரிடம், மகனிடம், உனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் நீ எல்லாவற்றையும் என்னென்ன யாரிடம் உதவி கேட்டு வேண்டுமென்றால் நீ கூப்பிடலாம். ஆனால் உன்னால் மீள முடியாத ஆபத்தாக இருக்குமானா, கடைசி ஆபத்தாக இருக்குமானா இயேசுங்கிற பெயரை சொல்லட்டு, அப்பொழுது நீ விடுவிக்கப்படுவாய் என்று. ஒரு நாள் அந்த மேற்கிந்திய தீவுகள் அவர் இருந்த வீட்டு பகுதியிலே அவர் நடந்து போய் கொண்டிருந்தார். அப்பொழுது அதில் சிறிய சிறிய புதர்கள் இருந்து அதுக்குள்ளே இருந்து ஒரு பாம்பு வேகமாய் இவரை கொத்தும்படியாய் உறப்பட்டு வேகமாய் ஓடி வந்தது. இவர் காணவில்லை. திரும்பி பார்க்கும்போது கண்டார். கடைசி நேரத்திலே அவரால் ஓட முடியல. அந்த பாம்பு வேகம் எடுத்து வருகிறது. அப்பொழுது அவர் ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்வது? ஆபத்து நேரம், இந்த விஷப்பாம்பு கடித்தால் நான் மரித்து போய்விடுவேனே. அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது, இயேசுவே என்று சொன்னார். உடனே அந்த பாம்பு வந்த வேகத்திலே திரும்பி ஓடி போய் புதருக்குள்ளே ஒளித்து கொண்டது. இயேசு உங்களை தப்பு வைக்கிறவர், உன்னை தப்பு வைப்பார், உன்னை தப்பு வைப்பார், உங்களை தப்பு வைப்பார், உங்களோட குடும்பத்தை தப்பு வைப்பார். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த இயேசுவை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சொந்த தெய்வமாக ஏற்றிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வந்த எல்லா பிரச்சனைகளையும் அவர் தப்பி வைத்திருப்பார். நீங்கள் தான் அவரை அறியவில்லையே, அதனால் இன்றைக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் அவரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்வீர்களான இனிமேல் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவர் கூட இருப்பார். அவர் உங்களை தப்பு வைப்பார். இது உலகத்தின் முடிவு வரை அந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூடவே இருக்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அவர் தப்பு வைப்பார். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவே, எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால கழுவும். இயேசுவே, எல்லா இக்கட்டுக்கு நீங்களாக்கி என்னை தப்புவியும். இயேசுவே, எனக்கு நித்திய ஜீவனை தாரும். நான் உம்மை சொந்த தெய்வமாக ஏற்றிருக்கிறேன். நீங்கள் என்னை கைவிடாமல் நடத்தி செல்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் என்று சொல்லுங்கள். தேவனே, இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களை தப்பு வைப்பார் இல்லாதனால் ஆண்டவரே, அவர்கள் பதறிக்கொண்டிருக்கிறாள். என்ன நடக்கும், எது நடக்கும் என்று தெரியாமல் கதறுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே இன்று முதல் அவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிற இந்த செய்தியை கேட்டவர்களை அவர்களை நீங்க தப்பு வைங்க. எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் யுத்தங்களுக்கும் நீங்களாக்கி நீங்க தப்பு வைத்து விடுவிக்கும்படி ஆய்ச்சி வைக்கிறேன். நீங்க அப்படி செய்கிறதுக்காய் உங்களுக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள். இயேசு உங்களை தப்பு வைப்பார். ஆமேன். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற